முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல சலவை தொழிலாளி ஒருத்தர் இருந்தாரு. அவரு தனக்கு உதவியா ஒரு கழுதைய வச்சிருந்தாரு. ஒரு நாளு சலவை தொழிலாளியும் கழுதையும் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ கழுத கால் இடறி கீழே விழுந்துருச்சு. அதோட வால் ஒரு பெரிய கல்லுக்கு கீழே மாட்டிக்கிடுச்சு. வாலை எடுக்கிறதுக்கு கழுதை எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. ஆனா கடைசியில கழுதையோட வால் அருந்து போச்சு. அதுக்கப்புறமா கழுதை ரொம்ப அழுதுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் சோகமா அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாளு கழுதை மட்டும் சாலையில நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஓரமா வித்தியாசமான விளக்கு ஒண்ணு இருக்கிறத அந்த கழுதை பாத்துச்சு. அத பார்த்த கழுதை அந்த விளக்குக்கு பக்கத்துல போய் அதை தேய்க்க ஆரம்பிச்சுச்சு. கழுதை அப்படி செஞ்ச உடனே அந்த விளக்குல இருந்து ஒரு பெரிய பூதம் கழுதைக்கு முன்னால வந்து நின்னுச்சு. அது கழுதைய பார்த்து, அரசே, தங்களுக்கு நான் 3 வரங்கள் தர கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே என்னிடம் நீங்கள் 3 வரங்களை கேளுங்கள், நான் நிறைவேற்றிக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட கழுதையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பூதத்துக்கிட்ட நிறைய பணம் வாங்கி சொகுசான வாழ்க்கை வாழலாம்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு முன்னால அந்த கழுதை தன்னோட வாளை திரும்ப பெறணும்னு நினைச்சுச்சு. கழுத பூதத்தை பார்த்து, ஏய் பூதமே, என்னோட வாள் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட பூதம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கழுதையோட வாளு கழுதைக்கு முன்னால தரையில வந்துருச்சு.